விக்டர் லார்ஜ் குடும்பத்தா நன்றியாகும். ஜெஸ்ஸி எலிசா குடும்பத்தா நன்றியாகும். மரி குடும்பத்தா நன்றியாகும். மேக்ஸ் குடும்பத்தா நன்றியாகும். வியாபாரிகள் கிறிஸ்டியனா குடும்பத்தா நன்றியாகும். எஸ்வி செல்வ குடும்பத்தா நன்றியாகும். அல்போன்ஸ் ராஜ் பிரான்சினா குடும்பத்தா நன்றியாகும். காம்பேரி சிசிலியா குடும்பத்தா நன்றியாகும். பவித்ரா குடும்பத்தா நன்றியாகும். பிரேமாவதி தேவி ரீனா குடும்பத்தா நன்றியாகும். பிரான்சிஸ் திருக்குமார் நேரில் குடும்பத்தா நன்றியாகும். ஆசிரியர் ஜூஜியன் குடும்பத்தா நன்றியாகும். நிர்மல் ராஜ் குடும்பத்தா நன்றியாகும். மிகவும் சிறப்பு கருத்துக்காக பமிலா பீட்டர் நிறைய குடும்பத்தா உட்பட்டார்கள். நல்ல உடல் சுகத்திற்காக ஆரோக்கிய குடும்பத்தா உட்பட்டார்கள். மரிய ஜோசப் அவருடைய சிறப்பு கருத்துக்காகவும் பாண்டியராஜ் செய்திகளில் நல்லொழில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றும் சிறு மனம் நிக்கோலஸ் நெல்சன் ராஜ் இவருடைய சிறப்பு கருத்துக்காகவும் சுரேஷ் சாஷி ராஜாயோ இவருடைய சிறப்பு கருத்துக்காகவும் லியோ மார்ச் டிராவல்ஸ் இவர் செய்கின்ற தொழில் நல்லொழில் நினைச்சும் காண்க என்றும் நித்யா பிலிக்ஸ் சிறப்பு கருத்துக்காக சிறப்பாக குழந்தை வாழ்க்கையை கேட்டிருக்கிறார்கள். மேலும் ஜெயகர் ஜாக்கி குடும்பத்தார் நன்றியாகவும் அவர்களுடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற என்றும் இருக்கிறார்கள். மேலும் திருப்பதியானது மறைத்த எஸ்.ஆர். ஞானபிரகாசம், ஜோசப், பவுலி என்பவர், அல்போன்சம்மா, நான்சி அவர், அனிதா, வயஸ், அந்தோனி பிள்ளை, எவரேதேமால், சுதராஜ், சிவகை இதயம், அருள்மை ராஜ் சேகர், மரியா, ஏகே, ஜான் கெனடி, மிஸ்டர் மிஸ்ஸஸ் டிஎக்ஸ்டி இல்லவராயர், நியூட்டன் இல்லவராயர், நெப்போலியன் இல்லவராயர், மிஸ்டர் மிஸ்ஸஸ் செபாஸ்டியன் வாஸ், மிஸ்டர் மிஸ்ஸஸ் அகஸ்டின் கோமஸ், ஞானராஜ் கோமஸ், சிறிய புஷ்பம், மாரியம்மன், ஜெரோமேரி, குழந்தையம்மா, செல்வமேரி, அந்தோனியம்மா, நூறுமேரி, ஆலய சுவாமி, சபரியம்மா, ரபேகா, அன்னமேரி இவருடைய ஆண்களை மாற்றுக்காகவும் புத்திரிகை சதத்திற்கும் ஆன்மாவிற்காகவும் யாருடைய ஆன்மாவிற்காகவும் திருப்பலியானது ஒப்புக்கொள்ளப்படுகிறது.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த மாதத்தின் 13ஆம் நாள் நம்முடைய பக்திக்கு பாதுகாவலியாய் இறைவனால் கொடுக்கப்பட்ட பாத்திமா அன்னையுடைய சிறப்பு நாளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மாதமும் 13ஆம் நாள் அன்னையின் அரவணைப்பில் நாம் வாழ்கின்றோம் என்பதை உணர்ந்து கொள்கிறோம். நம் அன்னை நம் மீது கரிசனையும் அன்பும் கொண்டவரால் தாயுடைய பாசத்தோடு நம்மையும் நம் குடும்பங்களையும் பங்கையும் சிறப்பாக வழிநடத்தி எண்ணற்ற அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார். காணாவை பரிந்து பேசிய அந்த அன்புத்தாய் தொடர்ந்து இன்று வரை நமக்காக பரிந்து பேசும் அன்னையாக இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் நாள் எடுத்து இந்த நாளிலே அன்னைக்கு நன்றி செலுத்துகிறோம். எனவே தொடர்ந்து நம் அன்னையின் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்கும் நன்றி செலுத்துவோம். அந்த அன்னையின் பாதுகாப்பில் தெய்வீக அவருடைய போர்வைக்குள்ளால் நாம் வழிநடத்தப்படுகிறோம் என்ற உணர்வுடன் இந்த திருப்பணியை நாம் பங்கெடுத்து ஜெபிப்போம். இந்த திருப்பணியை நமக்காக நிறைவேற்றி ஜெபித்து மறைவாக வந்திருக்கிற அருட்தந்தை அன்புசாமி அவர்களை அன்புடன் தலைமை எழுப்பி வரவேற்று அவர்களுக்கு நம்முடைய ஜனங்களையும் அனைவருக்கும் கொண்டாடுவோம். பாவனை ஏற்று மன்னிப்பது. தூய பாத்திமா அன்னையை உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய பாத்திமா அன்னையை உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய பாத்திமா அன்னையை உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மையில் இருந்த நீங்கள் பாத்திமா அன்னையை மாசில்லா கண்ணையை பாத்திமா செய்தி வழியாக உலகை பாதுகாப்பதற்கு அறிவுறுத்தியவர் நீரே. பாமர சிறுவர்களுக்கு காட்சியளித்த பாத்திமா அன்னை ரஷ்யாவை மனமாற செய்தவரை எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். புனித பாத்திமா அன்னையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மது திருத்தந்தையாகிய மனிதர்களையும் சொல்லிருக்கிறவி கலிலேயாவில் காணாமூரில் தண்ணீரில் திராட்சரசமாகிறீர்கள். பாத்திமாவில் காட்சியர்களை மது விருப்பத்தை எங்களுக்கு வெளிப்படுத்திய பாத்திமா அன்னையின் மகிமையை போற்றி புகழ இங்கு கூடியிருப்பவர்களின் மன்றாட்டுகளுக்கு சிறை சாய்த்தரும். எங்கள் மனமான நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அருள் புரிகிறாக. ஆ
பாவங்களை ஏற்று அடியேற்று மனவழிந்து மன்னிப்பு எல்லாம் இறைவனிடம் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியை ஏற்படுகிறேன் தன் உயிரையே சிலுவையில் அர்ப்பணித்த தெய்வம் நம் மீது இறங்க வைத்து நாம் செய்த அனைத்து பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை புனிதப்படுத்தி அந்த மக்களாக ஏற்றுக்கொள்வாராக. நாட்டிலிருந்து கொண்டு வந்த மக்களுக்கு எதிராக உன் கோபம் மூழ்வதியே
யோவான் செய்தி பிரிவு 5 வாழ்வதன் இறை வசனங்கள் 17 முதல் 30 வரை. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு இல்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொள்ள இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது, தந்தையிடம் தாம் காணும் செயலையே செய்ய இயலும். தந்தை செய்வவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை மகன் மேல் அன்பு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார், நீங்களும் வியப்புள்ளீர்கள். தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பளிப்பதில்லை, தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையும் மதிப்பதில்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிறைவாண்மை கொண்டுள்ளனர், அவர்கள் தண்டனைக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். காலம் வருகிறது, என் வந்தே விட்டது. அப்போது இறைவனின் குரலை இறந்தோர் கேட்பர், அது கேட்போர் வாழ்வு என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை நம் வாழ்வின் ஊற்றாக இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாக இருக்குமாறு செய்துள்ளார். அவர் வாழ்வின மகனாக இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தை தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்பட வேண்டாம், காலம் வருகிறது, அப்போது கல்லறைகளில் உள்ளவர் அனைவரும் அவர் குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர் தெழுவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர் தெழுவர். நானாக எதுவும் செய்யலாது, தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியாது, ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. புனித பாத்திமா அன்னையின் அன்பு மக்களே, கடவுள் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கொடை ஒரு தாய். தாய் இல்லாமல் இந்த உலகத்திலே யாரும் வந்ததில்லை. எனவே இறைவன் கொடுத்த கொடை ஒரு தாய். அந்த தாய் எப்படி நம்ம அரவணைத்து பாதுகாத்து வருகிறார். 10 மாதம் சுமந்து இரத்தத்தை ஊற்றி பாலூட்டி வளர்த்து நம்மை உலகத்தை கொண்டு வருகிற தாய் இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு மிகப்பெரிய கொடை. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே தண்ணீரை பழித்தாலும் தாயை பழிக்கக்கூடாது. தாய்க்குரிய மரியாதை ஒரு பெரிய கொடையை நன்றியுள்ள பிள்ளைகளாக நம்முடைய தாய்மார் தந்தையரை மதித்து வாழ்வது நமது கடமை. அதுதான் நன்றி கடமை என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த மண்டலத்திலே ஒரு தாயை கொடுத்த இறைவன் விண்ணகத்தை ஒரு தாயை கொடுத்திருக்கிறார். ஒரு தாயுடைய சிந்தனையை செயல் எல்லாம் தன் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், அவர் கற்றத்துகளில் ஏற்பட்டுவிடக்கூடாது. என் மகனுக்கு விரைவிலேயே திருமணம் முடிந்து ஒரு நல்ல பையன் கிடைக்க வேண்டும் என்று தவமிருந்து ஜெபமிருந்து வாழ்கிற தாய்மார்களை பார்க்கிறோம். கல்யாண பிரச்சனை, பெண்களுக்கு கல்யாணம் இல்லாத சமயத்திலே வயது ஆகிக்கொண்டே போகிறது. தூக்கமில்லாமல் இருப்பவர்களாக என் மகளுக்கு வாழ்க்கை கிடைக்காதா என்று கண்ணீரோடு இருக்கிற தாய்மார்கள் கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். அன்பான வாழ்வை இளம் பெண்களே, உடைய வாழ்க்கையிலே
கடவுள் கொடுத்த அந்த தாயை நினைத்து நன்றி உள்ளவர்களாக மரியாதைப்படுத்தால் வரும் பொழுது ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். விண்ணக தாயை கொடுத்திருக்கிறார். அந்த விண்ணக தாயை எண்ணம் சிந்தனை எல்லாம் இந்த மண்ணிலேயே இருக்கிற அந்த கடவுளுடைய பிள்ளைகளாக நம்மை காப்பாற்ற வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்ற அதே ஒரே சிந்தனையில் தான் பாத்திமா அன்னை பாத்திமாவுடைய காட்சி கொடுக்கிறார் செல்வது. அந்த தாயுடைய எண்ணம் சிந்தனை எல்லாம் நாம் எல்லோரும் இயேசு பாதத்திற்கு வர வேண்டும், அமைதி பிள்ளைகளாக இருக்க வேண்டும், விட்டு போய்விடப்பார் சமுதாயம் என்ற அந்த பெரிய ஒரு சிந்தனையோடு அந்த பாத்திமா அன்னையை அரவணைத்து இந்த பகுந்த மக்களை காத்து வருகிறார் என்பதை ஆழமாக நம்பி நன்றியுள்ள பிள்ளைகளாக தாயை செவிக்க வேண்டும். அந்த தாயை செவிக்கிற மக்களுக்கு கஷ்டமே இருக்காது. ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவர் கோயிலுக்கே வரமாட்டார். ஆனால் மாதா 10 ஆரோக்கிய மாதா 10 ஒவ்வொரு சனிக்கையும் நோன்பு இருப்பார். யோவானே சொல்லுவார், எனக்கு மாதா போயிருப்பார். அந்த அம்மா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை என்று சொல்லுவார். அதன் பிறகு மனமாற்றமாகி ஞாயிற்றுக்கிழமை குறிச்சிட்டு வருவார். அந்த தாயுடைய ஜெபம், அந்த தாய் ஆத்மா தாயுடைய ஜெபம், அவன் தாய் மீது நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறாரே, அந்த தாய் என் மகன் சொல்வதெல்லாம் செய்யும் என்று சொன்னதை போல என் மகன் திருச்செவி சொல்கிறதை செய்யுங்கள் என்ற அந்த சிந்தனையோடு அவர் மனமாறி தாயின் பக்தி உள்ளவராக இருக்கிறார். தாய் மீது ஆர்வத்தார், தாய் மீது பக்தியோடு இருக்கிற பிள்ளைகள் விட்டு போக மாட்டார்கள், தப்பாக போக மாட்டார்கள், விஸ்வாசம் கலந்து போக மாட்டார்கள். எத்தனை பெற்ற தோசுக்காக வந்தார்கள், எத்தனை பயிர் சொல்லிக் கொடுத்தார்கள். தாயை நம்பி அந்த தாய் மீது பாத்திமா தாயின் மீது உண்மையான நினைக்கிறமா, பாத்திமா தாயே இந்த துன்பத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுமா நம்பிக்கையோடு நம்முடைய ஞான பிரயாணம், நம்முடைய ஆன்மீக பிரயாணம் செல்ல நாம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த தாய் நேற்றைய சம்பவம் செங்கல்பட்டு அருகே 4 கல்லூரி மாணவர்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பஸ்ஸை தூக்கி கொண்டு போகும்போது அருகவராயோடு மோதி அதே இடத்திலே 4 பேரை இழந்திருக்கிறார்கள். அந்த தாய்மார்களால் கண்ணீரோடு அழுக பார்த்தார். நாம் ஒரு அழுகையில் அழைக்கிறோம். தன் மகனுக்காக தன் பிள்ளைகளுக்காக இருக்கிறதை போல பாத்திமா தாய் இந்த பங்குள்ள பிள்ளைகளுக்காக அந்த தாயின் மீது நம்பிக்கையுள்ள பிள்ளைகளுக்காக நினைத்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டு இதை காப்பாற்றி வருகிறார் என்பதை ஆழமாக வைத்து அந்த தாயை அந்நிய பிள்ளைகளாக, அந்த தாயின் மீது நம்பிக்கையுள்ள பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டு செல்ல வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே யோவான் நற்செய்தியிலே 5ஆம் அதிகாரம் 17 நீண்ட வசனங்கள் வாசிக்கப்பட்டன. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நாம் சிந்திக்க நம்முடைய தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் யாராவது எழுதி வச்சிருக்கிறார்? வைத்திருக்கிறார்? சத்தமாக வாசிங்க. என் தந்தை இன்னும் செயலாற்றுகிறார். என் தந்தை அதெல்லாம் இயேசுகிற வசனம். அங்கே உள்ள மக்களை பார்த்து இன்றும் செயலாற்றுகிறார். இன்று கடவுள் செயலாற்றுகிறாரா? இந்த நாளிலே கடவுள் செயலாற்றுகிறாரா? செயல் செய்கிறாரா? பாதுகாத்து வருகிறாரா? இல்லையா? அழகான இந்த உலகத்தை படைத்த கடவுள் பூமி, சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், அந்த குணங்களை எல்லாம் மனுஷன் படைக்கல. காரை படைச்சிருக்க, சைக்கிளை படைச்சிருக்க, ட்ரெயினை படைச்சிருக்க, விமானத்தை படைச்சிருக்க, டிவியை படைச்சிருக்க, கீபோர்டை படைச்சிருக்க. ஆனால் அழகான பூமி, தண்ணீர், கடல், சந்திரன், சூரியன், சந்திரன் எரிந்து கொண்டே இருக்கிறது. யார் ஆய்வு இருக்கிறாங்க? யாரை தூண்டி விடுறாங்க? இந்த லைட்டை தூக்கி போட்டாலே பல்ப் பீஸ் போட்டுனா ஒருத்தர் தூக்கிட்டு இறங்கி கூப்பிட்டுப்பா இந்த லைட்டை வெளியே விட்டுருவோம். எனவே ஆண்டவர் கடவுளாயும் தெய்வம் செயலாற்றி கொண்டே இருக்கிறார். இந்த அண்ட கோலங்களை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த பூமியின்
இதை அப்படியே ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் இறைவன் செயலாற்றிக் கொண்டு வருகிறார். கார் ஓடணும்னா டிரைவர் இருக்கு. அந்த டிரைவர் சரியான இல்லைன்னா ஒருவருக்கு சாக ஒவ்வொன்றையும் இயக்குவதற்கு மனிதன் தேவை, சக்தி தேவை. இறைவன் இருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த கோலங்களை செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். மாணவர்களே, பிரதான சூரிய விசாரத்தில் எல்லாவற்றையும் இந்த பூமி நம்ம சுமந்து கொள்வது பூமி எல்லாவற்றையும் ஆண்டவர் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களே, நான் சொல்றது புரியா அல்லது உண்மை புத்திக்கு எட்டுதா எட்டரையா தெரியும். யார் இந்த பூமியை நடத்துகிறது? யார் இந்த பூமி சூரியனிலிருந்து ஒரு தூரம் சுற்றி கொண்டே வருது. இங்கே சந்திரன் இருக்குன்னா சூரியன் ஒரு தூரம் இருக்கு, அப்படியே சுற்றிக்கிட்டே வருது. இந்த பூமியானது இந்த மட்டும் கொஞ்சம் தூரம் ஒரு 10 அடி போச்சுன்னா சூரியனில் செத்து போகும். இந்த பூமியானது ஒரு 10 அடி சூரியனுக்கு அருகில் வந்துச்சுன்னா வெயில நகி செத்து போகும். அப்ப இறைவன் அதை இயக்கிக் கொண்டே வருகிறார். ஓய்வில்லாமல் உறக்கமில்லாமல் அவருடைய சக்தியினாலே வல்லமையாக இயக்கிக் கொண்டு வருகிறார். இறைவன் சென்று செயலாற்றிக் கொண்டு வருகிறார். நாம் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முகச்சாயம். எல்லாரும் மனிதர்கள், எல்லாரும் தாய்மார்கள், எல்லாரும் தகப்பன்தான். ஒவ்வொருடைய முகச்சாயம் இறைவன் நம்முடைய தாயின் புனித உதரத்திலே அழகாக அமைக்கிறார், செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய முகம் தந்தைக்கு முகத்து போடுகிறது, வித்தியாசமாக பார்த்து அவையெல்லாம் ஒரு புயல் மண்பானை செய்வதைப் போல இறைவன் செயலாற்றிக் கொண்டு வருகிறார். அன்பானவர்களே, உண்மையை உணர வேண்டும். இதை யாரும் மறுக்க முடியாது. ஏதோ நம்ம கிட்ட வந்துட்டேன்னு அல்ல. நம்முடைய முகம், நம்முடைய உருவம், நம்முடைய செயல் எல்லாவற்றையும் இறைவன் வாங்கிக் கொண்டிருக்கிறார். எப்பொழுது நாம் செயலாமல் இருக்கிறோமோ, செயல்படாமல் இருக்கிறோமோ, அப்போ என்ன அர்த்தம்? செத்து போனோம்னா அவ்வளோதான், நடக்க முடியாது, பார்க்க முடியாது, கவலைப்படுத்த. நாம் மனித வாழ்க்கை செயல்கள் நினைந்ததாக இருக்கிறது. ஏதாவது ஒரு செய்யணும், ஏதாவது நடத்திருக்கணும். எனவே நம்முடைய வாழ்க்கை செயல்கள் நினைந்ததாக இருப்பதைப் போல இறைவன் நம்மை இந்த உலகத்தை படைத்து காத்து பராமரித்து செயலாற்றிக் கொண்டு வருகிறார். கூட இறைவனுடைய வல்லமையை நிலந்த மக்களாக பாத்திமாக்காயின் அந்த தாய் பார்க்காத பரிது பேசி நம்மையே அன்பு செய்த உன்னத தாயை இருக்கின்றபடியால் அந்த தாயுடைய நம்பிக்கையிலே, இறைவன் நம்பிக்கையிலே நாம் படைத்து காத்து வருகிற தெய்வம் நாம் செயல்பட வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டும். செயல்கள், தீய செயல்கள், நல்ல செயல்கள். இந்த தவக்காலத்திலே நம்முடைய செயல்கள் எல்லாம் நல்ல செயலாக இருக்கிறது. இறைவன் சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறார். இறைவன் செயல்பட்டே கொண்டு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையும் செயல் நிறைந்ததாக இருக்க வேண்டியிருப்பதாக படைத்திருக்கிறார். சொத்துக்கு கேள்வி, பூமிக்கு பாரமாக யாரோ அப்பா சாப்பாடு போடுறாங்க, சாப்பிட்டு சுற்றுறேன்னு அல்ல, சில எளிய செய்வார்கள். செயல்படுகிற மக்களாக, இந்த தவக்காலத்தில் நல்ல செயல் செய்கிற மக்களாக, ஆனால் செயல் செய்கிற மக்களாக, தியாகம் செயல் செய்கிற மக்களாக விரும்புகிறார். அப்போது அந்த இறைவன் நிறைந்த சவாலை கொடுப்பார். அவனை சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறவருக்கு நிறைந்த சவாலை கொடுப்பார். எனவே நம்முடைய இறைவன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த கோலங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறார். நம்மை படைத்து காத்து வந்து கொண்டிருக்கிறார். அத்தனை பார்த்து இறைவன் அவர் சாயலாக படைக்கப்பட்ட நாமும் செயல் வீரர்களாக இருக்க வேண்டிய தவக்காலத்தில் செயல்கள், அறச்செயல்கள், தியாக செயல்கள், வாழ வைக்கிற செயல்கள். ஒரு கணவன் மனைவி அவர் சந்தோஷமாக இருப்பதற்கு, என் மனைவி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நான் என்ன நல்ல செயல் செய்ய வேண்டும்? என் கணவன் இன்னும் இன்புற்றிருக்க வேண்டும் என்றால் என்ன தியாகம் செய்தால் இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும். இதுதான் தவக்காலம் என்றார்கள். தவக்காலம் இருக்கிற செய்யணும்
மட்டுமல்ல பல செயல்கள் நிறைந்ததாக செயல் வீரர்களாக இங்கு அழைக்கப்படுகிறது. அந்த செயல்கள் பல செயலாக இருக்க வேண்டும். அந்த செயல்களாலே வாழ வேண்டும், சந்தோஷம் இருக்க வேண்டும். நமக்கால் செய்யப்படும் அது செய்யணும். ஆனால் அது நமக்காலத்தில் ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நாம் வாழ்வதற்காக தன் உயிரையே செயலாக அர்ப்பணித்த தெய்வம். எவன் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்புகிறார், தன் சிறுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற மாண்பு சொல்கிறார். என்றால் தம காலத்திலே இந்த தமக்கான ஒரே ஒரு சிந்தனை ஒரு சமூகத்தோடு தியாகம் பண்ணிக்கிறார். என்று ஒரு பையன் காதல் கல்யாணம் பண்ணார். இந்த காலத்தில் நிறைய நடந்தது. பெற்றோர்கள் அது தப்பும் சொல்லக்கூடாது, அவர்களுக்கு சொல்லி வெறுக்கிடக்கூடாது. அது பிள்ளைகளை அனுசரித்து அவரை பக்குவப்படுத்தி செய்யாதே தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அவரை திருச்சி விடக்கூடாது. பெற்றோர்களை கவனித்து பக்குவப்படுத்தி அவர்களை நாம் வாழ வைக்க வேண்டும். பல பெற்றோர்களே இருப்பாங்க, மோசம் ரொம்ப மோசம் படிக்க மாட்டேங்கிறேன் சுற்றுலாம் இருக்காது. அவங்களுடைய சாதனை போக வேண்டிய காலம் கையில் பையன் வாலிபனும் வாலிபன் இதை பையனை சாதனை கல்யாணம் முடிஞ்ச அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன் நிறைய படிக்க வைக்கிறாங்க. கடைசியாக தாய்க்கு நிறுத்தம் வீட்டில் கால வைக்காது ஓடிப்போ அப்படி எப்படி வச்சோடனே வெறுப்பாக போச்சு. மனைவி கூட்டிட்டு வெளிநாட்டுக்கு போகலாம். வெளிநாட்டு போயிட்டு நல்லா சம்பாதிச்சு அப்பா அம்மா நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு வருத்தப்பட்டு வார அப்பா அம்மாவுக்கு கடிதம் எழுதலாம். அப்பா அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுருங்க, தயவுசு மன்னிச்சுக்கப்பா, உங்களுக்கு ஒரு மன்னிச்சுட்டே ஒரு கடிதம் வரட்டுன்னு சொல்லிட்டு கடிதம் எழுதலாம். ஒரு பதிலும் வரல. ஒரு வருஷம் 2 வருஷம் ஆச்சு. வாரம் எழுதிட்டே இருக்கும். கடைசியாக அவருக்கு ஒரு பையன் பிறந்தான். பையன் பிறந்தா பையனை போட்டோ எடுத்து இப்பாது அப்பா மாதிரி இருப்பாரு, நம்ம மன்னிச்சுப்பாருன்னு அந்த போட்டோவை வச்சு அப்பா உங்களுக்கு ஒரு பேரை பிறந்திருக்குன்னா ஆசீர்வாதம் கொடுங்க, நீங்கள் அவரை ஆசீர்வதிச்சு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனாங்க. பதில் பண்ண ஒரு மாதம் சேர்ந்து ஒரு பெரிய பார்சல் வருது. அந்த பார்சலில் வந்து ரொம்ப பையனுக்கு மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லை. சந்தோஷம் தான் இவ்வாறு பேரை பார்த்த உடனே அப்பா மனமாறிட்டாரு. அப்போ பேருக்காடி ஒரு பரிசு அனுப்பியிருக்காருன்னு அந்த பரிசை அவளோடு கிடந்து பார்க்குறாங்க. என்ன இருந்தது அந்த பாசத்தை? என்ன இருந்தது? என்ன நினைக்கிறீங்க? 2 வருஷமா இருந்த கடிதம், அந்த பையனுடைய போட்டோ, ஒரு லெட்டரையும் பிடிக்கவில்லை, அந்த போட்டோவையும் பார்க்கவில்லை, அப்படியே பார்சல் பண்ணி பையனுக்கு அனுப்புகிறார். எப்படி இருக்கும்? மன்னிப்பு கொடுக்காத மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தகப்படி எப்படி தப்பா போயிட்டேன், தவறா போயிட்டேன், பிரமாணிக்க குடும்பத்தை நடத்துற உனக்கு பாராட்டுப்பாடு நிறைய சொல்லி ஒரு மன்னிப்பு கொடுக்கக்கூடிய மனசு இல்லாத தகவனாக வேலை உருவாக்க நம்முடைய வாழ்க்கையை நான் பாடவில்லை. இந்த தவ காலத்திலே மன்னிக்கவே முடியாது. இவ்வளவு பெற்றோர் அப்படி என்று ஒரு பிடிவாதமாக மன்னிப்பு கொடுக்காமல் இருப்போம் என்றார். நேற்று ஒரு அம்மா அழுது கொடுக்கிறார். கல்யாணம் முடிச்சார், பொண்ணு வேலை செய்கிறார், பையன் வேலை செய்யலை. பையன் வேலையை கட்டி சொல்கிறார், பணத்தை கையில் கொடுக்கிறார். எப்படி பண்ண பணத்தை கொடுக்காதால அடி அடிச்சு கடைசியாக வீட்டுக்கு அப்பா அம்மா அனுப்பி வந்துக்கிறார். அதை என்ன செய்யும்? என் காலையில் வேலைக்கு போகிறதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. எனக்கு வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறது? பெரிய செல்வம், பெரிய செல்வம். சரிங்களா? இந்த அவனை கூப்பிடுவோம். கூப்பிட்டு அப்பா மன்னிச்சு நீ வேலைக்கு போ, மணி வேலைக்கு போகணும், நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆலோசனை சொன்னேன். ஒத்துக்கிட்டா நீ ஃபோன் பண்ணுறமா அதே மணி அதை நடைமுறை
வாழ்ந்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்பான பெற்றோர்களே, தாய்மார்களே, ஒரு மன்னிப்பு அது மன்னிப்பை செயலே காட்ட வேண்டும். நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா கருத்தாரு, மன்னிச்சிடப்பா அப்படின்னு அதை மன்னித்து அதற்கு தந்தா போல அதற்கு ஈடான அதை விட நல்ல செயலை செய்து அந்த மன்னிப்பை காட்டுகிற சமுதாயமாக இருப்பதை இந்த தவ பார்த்து தவத்தை கடைபிடிக்கிறார்கள். என்னை திட்டாங்க, நான் மன்னிச்சிட்டப்பா தமிழ். அந்த திட்டத்துக்கு பதிலாக என்ன செய்தாரே ஒருத்தர் அவன் நன்மையும் செய்கிறோம். அது வெட்கப்படும்படியாக நமக்கு துன்பத்தை கொடுத்தவர்கள் வெட்கப்படும்படியாக நீ நல்லதை செய்வாயாக ஆண்டவராய் இயேசு இந்த செயலை காட்டினார். எங்கே காட்டினார்? என்ன செய்தாரே ஒருத்தர் நன்மை செய்கிறோம். எங்கே காட்டினார்? சிலுவையில் காட்டினார் இல்லையா? தந்தையே அறியாமல் சேர்ப்பா நான் பல பெற்றோர்களே, தாய்மார்களே, பாட்டுமானி மக்களின் காலம் ஒரு புனிதமான காலம், இறைவனுக்கு அற்புதமான காலத்திலே தவம் செய்வோம், தியாகம் செய்வோம், பிறரை வாழ வைப்போம். மன்னிப்பை கொடுக்கிற மக்களாக, மன்னிப்பை செயலிலே காட்டுகிற மக்களாக இருக்கிற வல்லமை தெய்வீகத்தின் பணியை பாட்டுமானின் பரிந்துரையாக நாங்கள் அழைச்சிருப்போமா? அந்த தாய் மக்களாக பரிந்து பேசி மன்னிப்பு கொடுத்து நாம் மன்னிப்பும் மனதை பெற்றவர்களாக தியாக படைத்து நம்மோடு இருக்கிற மக்கள் வாழ வைக்கிற மக்களாக மகிழ்ச்சியோடு இருக்கிற மக்களாக பார்ப்பார். பெற்றோரை மகிழ்ச்சியோடு வைக்க, வயதானவரை மகிழ்ச்சியோடு வைக்க, கணவனை மகிழ்ச்சியோடு வைக்க, மனைவியை மகிழ்ச்சியோடு வைக்க, மாமியார் மாமனார் மகள்கள் அலட்சியை செய்ய தெய்வம் உங்கள் சக்தியை கொடுப்பார், என் வார்த்தையை கொடுப்பார். என் தெய்வத்தை திருப்பியே நல்ல அலட்சியை போவார். ஆனால் திருத்தந்தைக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் கல்வியர்களுக்கும் நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள், பொதுநிலையினர் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்தர வேண்டும் என்று மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதரர்களை போல் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று இந்த நாவலால் பௌத்திக முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம்பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் தூய ஆவி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று இந்த நாவலால் பக்தர்கள் உங்கள் திருவுளத்தின்படி தங்கள் உடல் நலத்திலும் உடல்நலத்திலும் நீடிக்கவும் நோயாளிகள் உடல்நலம் பெறவும் வேண்டும் என்று மறித்த நாவலால் பக்தர்களுக்கும் மற்ற இறை மக்களுக்கும் நித்திய இறைப்பாற்றலை அளிக்க வேண்டும் என்று இந்த நவநாளின் முக்கிய கருத்துக்களுக்காகவும் இங்கு கூடியிருக்கும் அனைவரின் தேவைகள் நிறைவேறவும் வேண்டும் என்று மக்கள் அனைவரும் ஒரு நற்செய்தியின்படி வாழவும் வழிகாட்டவும் வேண்டும் என்று நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். நீ எங்களுக்கு அளித்த அனைத்து அருள்வரங்களுக்காகவும் ஆண்டவரை இந்த நன்றிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திருநபி நன்கடையாளர்கள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்காகவும் இந்த நவநாள் செய்வோர் பெற்றுக்கொண்ட முதல் உள்ள நலன்களுக்காகவும் நாம் ஒரு தனிப்பட்ட முறையில் அடைந்துள்ள நன்மைகளுக்காக நம்மளுடைய பாக்கியமானவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். அனைவரும் அவர்
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுமான தைரியத்தில் வெளிப்பூர்ச்சை எல்லாருடைய அன்பு தந்தையை ஏற்றதாக இருக்கும்படியாக செய்யுங்கள். ஆண்டவரே, இந்த பழிப்பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுகளை ஏற்ற உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு உடைய திருமகனின் தாயான பாத்திமானின் பரிந்துரை ஜெபத்தினாலே எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமல் இருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவையாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைத்தையும் படைத்து அவரை எங்களுக்கு அனுப்பி தூயாவியாருடன் எடுத்து கனிமொழியிலிருந்து பிறந்தார். உமது திருவுளத்திலே புனித மக்களை மட்டும் பெற்றுத்தர தன் கைகளை பிடித்து பாடுபட்டார். இவ்வாறு சாவை வென்று உயிர்ப்பு உண்டென விளைவிக்கிறார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் வாழ தூதர்களோடும் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூய்மை அனைத்து ஓர்த்து ஆகவே உடையாவியை போலே இக்காலத்தை தூய்மைப்படுத்த உபயோகித்தோம். இவ்வாறாய் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உடன் நினைத்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை விட்டு நம்முடைய சீடர்களுக்கு அளித்த ஒரு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று ஊடுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே எழுதுவதை அறிந்தேன்.
கிண்ணத்தில் எடுத்து மீண்டும் அவர் நன்றி கூறி நம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் உலகிலும் பல்வேறு திருநவையை வெளியிடுவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரும் மது திருநவை அன்பில் நிறைவுபெற செய்கிறார்கள். தந்தை இறைவா, முதன்மை மீது அளவற்ற நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு மாதம் 13ஆம் தேதி நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற இந்த நவநாட்கள் ஜெபங்களை ஏற்றலும் கண்ணீரோடும் கவலையோடும் அன்னை வழியாக பல்வேறு விண்ணப்பங்களை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் செவிசாய்த்து அது அனைத்தையும் ஏற்று நிறைவேற்றியறலும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களையும் மருத்துவர்களையும் எங்கள் நீதிக்கூடும் ஆன்மாக்களையும் ஒரு திருமுறையும் ஏற்றலும். எங்கள் அனைவரையும் இறக்கமாயும் கடவுளின் தனித்தாயான இந்த வழியா அவருடைய கணவரான யோசேப்பு திருத்துதர்கள் இவ்வுலகில் புகழ்வராய் வாழ்ந்த புனிதர்களாக அனைவரும் நாங்கள் இறைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் மரண நன்றாகிறோம். Amen.
சிறப்பாக நீர் கொடுத்து கொடுத்த நேரத்தில் நீர் கொடுத்திருக்கும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் உடல் நடத்தியிருக்கிறார்கள் ஐயா. இதனால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கவலையும் பயமும் நோயும் என்று மகிழ்ச்சியோடு சமூகத்தில் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் கேள்விப்பதற்காகவும் எங்கள் மீட்பராய் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். அதற்காக இயேசு கிறிஸ்துவே சமாதானம் என்றார்கள். என் சமாதானத்தை அமைதி உங்களுக்கு தருவேன் சொல்கிறேயா. உம்மிடம் அந்த மக்களுக்கு நிறைந்த சமாதானத்தை கொண்டு ஆசீர்வதிக்கிறப்பா. அதை ஆசீர்வதிக்கிற மாலை நேரத்திலே எல்லா வேலையையும் விட்டு நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் சுவாமி. நாங்கள் பாவிகள் எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் பலவீனங்களையும் பாராமல் நாங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் புது திருவை நம்பிக்கை கண்டோம். எங்களுக்கும் எங்கள் குடும்பமுள்ள மக்கள் நேரத்தை எங்கிருந்தாலும் அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் உடல்நலத்தையும் ஒற்றுமையில் தந்த திருவுள்ளம் கொள்கிறார். என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கிற நீரே ஆண்டவருடைய அமைதி என்று உங்களுடைய என்பதாக ஒருவருக்கொருவர் ஆண்டவர் கொடுத்துள்ள அமைதியை மகிழ்ச்சியோடு அறிந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிறமையே உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிறமையே உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிறமையே இதோ நம் ஆண்டவரே நம் பாவங்களுக்காக தந்தையை அர்ப்பணித்தே நம்முடைய விசுவாசத்தை ஏற்று கடந்த கால பாவத்தை எல்லாம் மன்னிக்கின்றார். அவருடையத்திலிருந்து கலைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள்.
நம்முடைய நாளில் இந்த நாளில் நமக்காக இந்த திருப்பணியை நிறைவேற்ற சென்ற மாதிரி நான் தந்தை நந்துரைசாமி அதிகாரை கேட்டேன். இந்த மாதம் வருவதாக சொன்னார். தந்தை அவர்களை அழைத்து நமக்கு நன்றாக தெரியும். இருந்தால் இப்படிப்பட்ட மூத்த குருக்கள் திருப்பணி நிறைவேற்றி நமக்கு ஆசை வழங்குவதும் மறைவை கொடுப்பதும் நம் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஆகவே நம்முடைய உயர் மறை மாவட்டத்தில் பல்வேறு பங்குத்தலங்களில் உழைத்தவர் அவர் உழைத்ததெல்லாம் கிராமப்புற பங்குகள் தச்சூர், விஞ்சிவாக்கம் என்ற கிராமங்கள், அதை தொடர்ந்து ஆலயபுரம் மற்றும் நகர்ப்புறம் சூசிபுரம் இந்த பங்குகளெல்லாம் உழைத்து அவர் எங்கு சென்றாலும் மக்களுடைய நலன் கருதி உழைக்கின்றவர். கிண்டிய அற்புத குழந்தை இயேசுடைய பக்தியை உருவாக்கியவர். அங்கு பள்ளிக்கூடத்தை கட்டி எழுப்பியவர். அவ்வழியாகத்தான் குழந்தை இயேசு பக்தி கிண்டியிலே அதிகமான மக்கள் பக்தர்கள் அவருக்கு தூண்டுதலாக இருந்தது. இவ்வாறு இன்று வரை நான் 80 வயதுக்கு மேலாக இருந்தாலும் என்னால் உழைக்க முடியும் என்று சொல்லி சாந்தோ பேராலயத்திலே ஆன்ம குருவாக பாவசகன் மக்களுக்கெல்லாம் கொடுத்து அவர் அயராது உழைத்துக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் அவருக்கு தேவையான வல்லமை தருகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் சென்ற பங்குகளில் எல்லாம் அவரை அழைக்கிறார்கள். அவர் செல்கிறார், திருப்பதி ஆற்றுகிறார், மறைவுடைய சிந்தனைகளை கொடுக்கிறார், மக்களுக்கு ஆசை வழங்குகிறார், அன்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இப்படி ஒரு அன்பான ஒரு தந்தை இதற்கெல்லாம் நல்ல ஒரு மாதிரியாக இருக்கிற ஒரு நற்தந்தை. வாழ்க்கை எளிமை, உணவினும் எளிமை, எல்லாவற்றிலும் எளிமை, தனக்கென எதுவும் இல்லாமல் அவர் வாழ்கின்ற ஒரு நல்ல குணம் படைத்த ஒரு அற்புதமான ஒரு புதுமையான புனிதராக வாழ்கின்ற அருட்தந்தை அவர்களை நாம் இந்த நாளில் பெற்றிருப்பது மகிழ்ச்சி. ஆகவே அவருடைய திருப்பணி வழியாக நாம் ஆசிரியை பெற்றுக்கொண்டோம். தொடர்ந்து நற்கருணை ஆராதனை நடத்தி நமக்கு சுகம் தருவார். மேலும் தேரை மந்திரித்து இந்த நாளில் பாத்திமா அன்னையுடைய சிறப்பு ஆசிரியை நமக்கு பெற்றுத் தருவார். எனவே தந்தை அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்களை பாராட்டுகளை கடவுளை நாம் தெரிவித்து அவர்கள் கொண்டாட அவர்களுக்கு கௌரவப்படுத்துவார்கள். தொடர்ந்து நாம் ஜபத்தில் பங்கெடுப்போம். அனைவரும் எழுந்திருப்போம். கைவிரிக்கிற ரமலானை எடுத்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உடல் நோயால் வந்தும் ஒரு ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய மாணவர்களுக்கு ஆராதனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க, உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற, உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட, உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாக இருக்க, உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் என்றும் இருப்பாராக. இங்கே கூடியிருப்பவரின் நம்பிக்கை அளிக்கிறேன். ஓ ஆத்மாவே, எங்களை பாதுகாத்தருளும். ஏனெனில்
எக்காலமும் கடவுளின் பிள்ளைகளாகிய நாம் ஒன்றிணைந்து பாத்திமாமையை கூறுவோமாக. வல்லமைக்கு அவரது பாதுகாப்பில் நம்மை ஒப்படைப்போமாக. இயேசு கிறிஸ்துவினுடைய திருவாக்குத்தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாய் இருக்கத்தக்கதாக மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாத்திமாவில் உமது செய்தியை அறிவித்த அன்னையின் அற்புத சாதனைகளை வழங்கும் எங்களுக்கு என்றும் உதவி செய்ய தயாராக இருக்கும் பாத்திமா அன்னையாக அவரை தந்தளிக்கிறேன். அவருடைய தலைமைக்குரிய சலுகையை தேடுகிற நாங்கள் உமது மீட்பின் பேர் வளர்களை என்றென்றும் அனுபவிக்க பேர் பெற்றுவதாகும்படி எங்களுக்கு கிருபை செய்கிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் இறைவனே. அன்பும் அருளும் நிறைந்த பாத்திமா அன்னையே, ஓ அமர்ந்தாகி இதோ இன்று ஆவியாகிய நான் திருமுருகில் கொடுத்த வார்த்தை பாட்டை உமது முன்னிலையை வைத்து உறுதிப்படுத்துகின்றேன். பசாசனில் அதன் செயல்களையும் விடுகிறேன். நம்பிக்கை சுடரொளியை அழியாத ஞானமாகிய இயேசு கிறிஸ்து நாதருக்கு என்னை முழுவதும் கையளித்து என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு நேரிடும் துன்ப துயரங்களை அவருடைய ஆழ்வுகளோடு இணைத்து முன்னிடமும் அவருக்கு இன்னும் அதிக பிரமாணிக்கமாக இருப்பதாக வாழ்கிறேன். மகிமை கொடுக்கிய அன்னையை சகல விண்ணாசிகளுக்கு உண்மையையும் அன்னையாகவும் ஆணவ வழிகாட்டியாகவும் தெரிந்து கொள்கிறேன். உமது அடிமையாகிய நான் என் ஆன்மாவையும் உடலையும் உள்ளத்தையும் ஐம்பொருள்களையும் என் வாழ்நாள் முழுவதும் நான் செய்யும் நற்செய்திகளை புண்ணியங்களை ஒரு மாசற்ற இதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஏனெனில் எனக்கு சொந்தமான நிலையை இப்பொழுதும் எப்பொழுதும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அன்புமிக்க பாத்திமா மாதாவே, கடவுளிடம் உள்ள அறிவியலை நேசித்தால் நீரே அவற்றை ஏற்று நல்வாழ்வைக்க பரிந்துரைக்குமாறு கேட்கிறேன். மரியாதை மாசற்ற இதயமே, 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 நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கலையை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான பாத்திமா மரியாதை நினைவு நாளை கொண்டாடுவதும் நாங்கள் அதே தாயை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
Amen.
Di mana
தந்தையே இயேசு சாமி, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், போற்றுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்மையான வேளையில் எங்கள் கண்ணீரையெல்லாம் துடைத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. உள்ளத்தில் நாங்கள் தியானங்கள் செய்தால் பாரத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். பல மன அழுத்தங்கள் எங்களை அழுத்திக் கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையில் சந்திக்கிற சிறு சிறு சோதனைகள் கூட எங்கள் ஒவ்வொருவரையும் தினந்தோறும் தாக்கிக் கொண்டே இருக்கிறது. முதலீடு வல்லமை எங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருந்தால் சோர்வுற்று விடுகிறோம், தளர்ச்சி விடுகிறோம். குடும்பங்களில் வாழ்வது மீண்டும் அதே பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் சிக்கி தவித்துக் கொண்டே இருக்கிறோம். அப்பா தகப்பனே, நீரே எங்கள் சுமைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டிருந்த கடவுளாக இருக்கிறேன். ஆகவே நன்றி கூறுகிறோம். எங்கள் சுமைகளை தாங்கிக் கொள்ளும், எங்களுக்கு இலைப்பாறுதலை காணும், உள்ளத்தின் ஆதரவை காணும், உமது மகத்தான சக்தியை உள்ளத்திலே காணும், அனைத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை காணும். ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கின்ற பல்வேறு சோதனைகள் எல்லாம் முறியடிக்கக்கூடிய சக்தியை காணும். ஆண்டவரே, எங்களை பின்தொடர்ந்து வருகின்ற பல்வேறு விதமான கவலைகளை வெல்லக்கூடிய சக்தியை காணும். ஆண்டவரே, இதோ எங்கள் பிள்ளைகள் வழியாக ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளிலிருந்து தீர்வை காணும். எங்கள் அழுத்திக் கொண்டிருக்கிற மனபாரத்திலிருந்து விடுதலை காணும். அப்பா தகப்பனே, இதோ நாங்கள் அன்றாடம் சந்திக்கிற பிரச்சனைகள் மீண்டும் கருத்துக் கொண்டே இருக்கிறது. அவற்றிலிருந்து விடுதலை காணும். நாங்கள் அவற்றை வெல்லக்கூடிய பலத்தையும் வெற்றியும் எங்களுக்கு காணும். சிலுவையினாலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் வெற்றி உறுதி என்பதை நீரே எனக்கு எண்ணித்து காட்டியிருக்கிறீர். அப்பா தகப்பனே, ஆகவே பல தோல்விகளை நாங்கள் சந்தித்தாலும் தோல்வியிலிருந்து மீண்டும் வெற்றி உறுதி என்ற நம்பிக்கையை காணும். ஆண்டவரே, வியாபாரத்தில் மீண்டும் நொடிச்சல் வந்தாலும் அவற்றிலே எங்களுக்கு தொய்வு ஏற்பட்டாலும் மீண்டும் எழுந்து நடக்கக்கூடிய வல்லமையை காணும். அப்போ நாங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை காணும். எங்கள் தொழிலை, எங்கள் தொழில் முன்னேற்றங்களை முன்பாக ஒப்புக்கொடுக்கிறோம். அப்பா தகப்பனே, நீரே எங்களுக்கு துணையாக இருந்து நல்ல ஆலோசனைகளை கொடுத்து மீண்டும் மீண்டுமா தூய ஆவி வல்லமையாக எழுந்து நிற்கக்கூடிய சக்தியை காணும். அப்பா, என் பிள்ளைகளை எல்லாம் ஒப்புக்கொடுக்கிறோம். இன்னும் மனமாற்றம் பெறாத என் பிள்ளைகள் அப்பா தகப்பனே, எத்தனைதான் நாம் வேண்டினாலும் அவர்கள் மனமாற்றம் இல்லாமல் இன்னும் நாங்கள் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளை எல்லாம் அப்பா நீரே தரம் போட்டு மீண்டும் வழிநடத்தி அவர்களுக்கெல்லாம் புதிய வாழ்வை பெற்றுத்தரமாக இருக்கிறோம். இந்த தவக்காலத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் பல தவ முயற்சிகளை மேற்கொண்டே இருக்கிறோம். இருந்தாலும் அவற்றை சில நேரங்களில் நாங்கள் விழுந்து விடுகிறோம். அந்த தவ முயற்சிகள் செய்யாமல் எங்களை பல காரியங்கள் கருத்து விடுகிறது. அப்பா தகப்பனே, அவற்றை விழுந்தாலும் மீண்டும் நாங்கள் தொடர்ந்து எழுந்து நடக்கக்கூடிய சக்தியை எங்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டே இருந்தது. அப்பா இயேசுவே, ஆண்டவரே, முன்பாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இதோ தேர்வு காலங்களில் நீரே துணையாக இருந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தியவர்கள். பொது தேர்வை எழுதுகின்ற இதோ 12வது மற்றும் 11வது 10வது பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நேர்மையான விதத்தில் வாழ வெற்றி பெற உதவி செய்ததும். என் வயலாம் பள்ளியிலே 212 மாணவர்கள் இதோடு தேர்வை எழுதுகிறார்கள். அவர் அனைவரும் வெற்றி காண அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நல்ல மதிப்பெற்று பெற உதவியது. பாத்திமா பள்ளியை படிக்கிற பிள்ளைகள் இன்னும் பங்கு பிள்ளைகள் எங்கெல்லாம் படிக்கிறார்களோ அந்த பள்ளிகளெல்லாம் ஒவ்வொரு பிள்ளைகளும் தேர்ச்சி பெற நீரே வழிகாட்டியாக இருந்தது. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீரே இந்த நாட்களில் அவர் தேவையான தெய்வீக பாதுகாப்பு கொடுத்து எந்த ஆபத்திலும் விபத்துகளும் இல்லாமல் அவர்கள் நல்ல விதத்திலே தேர்வு எழுதி வெற்றி காண உதவி வேண்டும். மேலும் இதோ வேலைவாய்ப்பில்லாத பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பை தந்து நோய்களையோடு வாழ்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்து நோய் இல்லாமல் நாங்கள் ஆரோக்கியமாக உமது கிருபையாக இருந்து வாழ எங்களுக்கு உதவியது. எங்கள் குடும்பங்களையும் எங்கள் தொழிலையும் நான் செய்யும் முயற்சிகள் அனைத்தையும் உன் திருப்பாக ஒப்புக்கொள்கிறோம். என் பங்கு குடும்பத்தை ஆசீர்வதித்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் சமாதானத்தோடு அன்போடு நாங்கள் வளர எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டுமாறு இதோ அன்னை பாத்திமானை பரிந்துரை ஏற்று எங்கள் ஒவ்வொருவரும் உதவி அளிக்க வேண்டுமாறு நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். எங்கள் தந்தையே, மரியே வாழ்க.
தூய ஆவியானவர் ஆட்சி உண்டாவதாக. இதனால்
கூட்டத்துக்கான நிகழ்வுகளே நம்முடைய உயர் மறை மாவட்டத்திலே உற்சாகத்தோடு திரவியத்தோடு உழைக்கிற பல சில குழுக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் முதலிடத்தில் இருக்கிறவர் தன்னை நேசித்தவர்கள். அவர்கள் எப்படியாவது மக்களுக்கு பணிபுரிய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு செயல்படுகிறார்கள். இந்த நல்ல பந்தத்தை பாக்கியம் பெற்றவர்கள் எங்களுக்கு கொண்டதை அவர்களாலும் தொடர்ந்து சிரிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தன்னை அவர்களுக்கு நன்றி. இது சாட்சியத்தின் நேரம். உண்மையிலேயே பல பேர் தியான நாட்களில் எனக்கு வந்து சொன்னீர்கள். தியானத்தின் வழியாக நாங்கள் பல நன்மைகளை பெற்றுக்கொண்டோம். எங்கள் உடல் நோய் தீர்ந்தது, எங்களுக்கு நல்லது நடந்தது, வேலைகள் கிடைத்தது என்றெல்லாம் எத்தனையோ பேர் சார்ந்து கொண்டிருந்தீர்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இறைவன் பல வழிகளில் அதை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே அன்னை இதோ நம்முடைய ஆலயத்திலிருந்து ஒவ்வொருவருக்காக கருத்து பேசிக்கொண்டே இருக்கிறார். எங்கள் அன்னை செய்கின்ற புதுமைகள் அற்புதங்கள் ஏராளம். எனவே அப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றவர்கள் யாராவது இருந்தால் நீங்கள் வந்து சாட்சி சொல்லலாம். சுருக்கமான சாட்சி, இந்த பெயரை சொல்லி நாம் என்ன சொல்கிறோமோ அவற்றை மட்டும் சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சாட்சி சொல்லலாம், செய்கிறோம். யாருக்கெல்லாம் சாட்சி சொல்கிறோம் மரணமாக சுருக்கமாக சொல்லணும். சொல்ல வேண்டிய என்னவோ அதை மட்டும் சொல்லுங்கள். நான் இவற்றை வேண்டினேன், எனக்கு கிடைக்கும், அவ்வளோதான். அதே சாட்சி. அவங்களே கடவுள் 19
என்றும் நன்றிக்குள்ளாக இருப்போம். என்றும் நாங்கள் கலைப்படமாக இருக்கிறோம். தேச பாதையாக இருந்தாலும் மாதாமாவை உணவளிக்கிறாங்க. மாதாமா ரொம்ப அன்பு செய்கிறாங்க. நமக்காக ரொம்ப பங்கு பேசுகிறாங்க. எனக்காகவே இன்னும் ரொம்ப பங்கு பேசுகிறாங்க. இக்கட்டான சூழ்நிலை மாதாமா ஞாபகம் கொடுத்தாங்க. அதுக்காக மிக்க நன்றி. இயேசுக்கு நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. என் பேர் மெரிலன். எனக்கு 23 இயர்ஸ் ஆகுது. இந்த தியானம் நடந்துட்டு இருந்த டைமில் எனக்கு இந்த ரைட் மார்பகத்தில் ஒரு கட்டி மாதிரி இருந்து ரொம்ப வலி இருந்துகிட்டே இருந்தது. நான் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனாலும் பயமாக இருந்தது. இப்போ தியானத்தில் யங்ஸ்டர்ஸ்க்காக ஒரு நாள் நடத்தி நற்கருணை ஆர்டர்லாம் போட்டு ப்ரேயர் பண்ண வச்சாங்க. நான் அதில் கலந்துட்டு நான் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு எதுவுமே இல்லை, நார்மலாக இருக்குது, எந்த கட்டியுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ்லாம். நான் மாதத்தில் ரொம்ப ஊக்கமாக ஜபமாக பண்ணி வேண்டிட்டு போனேன். நான் கண்டிப்பாக சாட்சியாக வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியும் நான் ஜெபிச்சுட்டு போனேன். இயேசுவே புகழ். மரியே வாழ்க. என் பேர் எலிசபெத். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வருஷம் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து எனக்கு ஒரே வாமிட்டு. 5 மாதமா எனக்கு ஒரே வாமிட்டு. காலையில் சாப்பிட்ட உடனே வாமிட்டு எடுத்துக்கணும். மறுபடியும் சாப்பிடவே முடியாது. என்னுடைய உடம்பு ரொம்ப வீக்காக போயிடுச்சு. ஆனால் மறுபடியும் டாக்டர்கிட்ட போய் நாங்கள் மேத்தாஸ்பத்திரி டாக்டர் போய் பார்த்தோம். அவர் ஒன்றுமே இல்லையே உங்களுக்கு, ஏன் வாமிட்டு வருதுன்னு சொல்லி கேட்டார். நான் என்ன சொல்ல முடியும்? அப்புறமா மறுபடியும் அவர் என்ன சொல்லி மாத்திரை எடுத்துக்கிட்டாரு. மாத்திரை சாப்பிட பார்த்தேன். 1 மாதமாக மாத்திரை சாப்பிட்டா அப்போ சரி கொஞ்சம் வாமிட்லாம் நின்றுட்டு இருக்குது. மறுபடியும் அந்த மாத்திரை எடுத்துக்கிட்டால் திருப்பியும் வாமிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. என்னால் ஃபுல்லாக சாப்பிடவே முடியல. காலையில் சாப்பிட்டா அது மதியானம் கிடையாது, நைட்டு கிடையாது, 2 நேரமும் பட்டியாக தான் இருக்கேன். அப்போது திடீர்னு டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் எண்டோஸ்கோப் எடுத்துப்பாங்கன்னு சொன்னாங்க. சரி மாதாக்கிட்டேயும் வாடாக்கிட்டேயும் நான் ஒப்பு கொடுத்துட்டு நான் போய் எண்டோஸ்கோப் எடுத்தேன். அதில் எல்லாமே நார்மல்னு சொல்லிட்டு வந்துச்சு. சரி அதுவும் நார்மலாக ஆயிடுச்சு. சரி ஒரு அப்டமன் ஸ்கேன் ஒன்று எடுத்து பாருங்களா, அதில் ஏதாவது இருந்தால் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து சொன்னாங்க. அதையும் எடுத்து பார்த்தேன். அதுவும் நார்மலாக வந்தது. அந்த 5 மாதமாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டாங்க. அது வந்து 1700 ரூபாய் இன்ஜெக்ஷன். அது நரம்பு ஏதாவது வீக்காக இருந்தான்னு சொல்லிட்டு அதுவும் நார்மலாக இருந்துச்சு. எல்லாமே ஆண்டவர் எனக்கு நார்மலாக கொடுத்தாரு. இந்த ஜனவரியிலேருந்து நான் இப்போ 3 வேளையும் நல்லா சாப்பிட்றேன். உடம்பும் நல்லா இருக்குது. இந்த 6 நாள் தியானத்துக்கும் ஆண்டவர் எனக்கு அழகாக கொண்டு வந்தார். அந்த தியானத்தை ரொம்ப உண்மையாக அதை சொல்லவே முடியாது. அவ்வளவு நாங்கள் நேசிக்கிறோம் அந்த தியானத்தை. நாங்கள் கடவுள் எங்களோடு எல்லா பரிசுத்தாவை ஊற்றி எங்களை முழுமையாக நிரப்பி ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசுவிலே புகழ். இயேசுவிலே நன்றி. மரியே வாழ்க. என்னோட சாட்சி மூலம் மாதம் எனக்கு திருப்பி ஞாபகம் வந்து உன்னை அன்பு செய்து கூட பிழை அன்பு செய்யும். நான் கொஞ்ச நாளாக மாற்றினேன். அதாவது போன ஆகஸ்ட் மாதத்தில் போன வருஷம் 2020 ஆகஸ்ட்லேருந்து பிளேஸ்மெண்ட் நடத்திருந்தேன். ஒரு கம்பெனி கிடைக்கல. அதாவது அது மாதிரி பேர் மாதிரி இருக்காங்க. ஆனால் அந்த டைமில் வந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்துருந்தேன். அது கிடைக்கல. டிசம்பர் மாதத்தில் வந்து மாதாவில் ஒரு கம்பெனியில் கூப்பிட்டு இன்டர்வியூ கடைசியாக அது வந்து செலக்ட் சொன்னாங்க. ட்ரைனிங் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஜனவரி மாதம் வந்து சார்ஜ் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ப்ரே பண்ண ஆரம்பித்தேன். என் ஃப்ரெண்ட்ஸு மேலே பேச ஆரம்பிச்சேன். எனக்கு ஒரு கம்பெனி பெரிய கம்பெனி வந்துச்சு. February 28 அப்படி வந்துச்சு. 29 வந்து நான் செகண்ட் ப்ரே பண்ணேன். March 3 வந்து இன்டர்வியூ வச்சாங்க. March 4 வந்து நட்சத்திர வந்து March 2 வந்து March 3 வந்து இந்த நட்சத்திர வந்து எங்கள் வீட்டுக்கு அழைப்பு விட்டுருந்தாங்க. அன்றைக்கி அவங்க வந்து போன அன்றைக்கி எனக்கு செலக்ட் பண்ணி வந்துச்சு. அது பெரிய கம்பெனியில் அதை இதில் என்ன நினைக்கிறேன்னா மற்றவங்களுக்காக பே பண்ண மறந்துனால இன்றைக்கி மாதம்
கிறிஸ்துவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, அறிவாக. அன்புக்கினிய பகுதிகள் அனைவருக்கும் எனக்கு பணிவான வணக்கம். என் சாட்சி தேசத்து பொருளெடுத்து ஒளிநாளோடு வாட்சுடன் புகழ, ஒளிநாளோடு பத்மணி புகழ, கலிநாளோடு பல்குணர் புகழ, கமழ்நாளோடு காவலர் புகழ, கலிநாளோடு நீருடன் புகழ, நிலமே புகழப்படுவோய் நீ அலிநாளோடு நாளுமை புகழ அறியாமை உணர்த்தாயோ. இந்த பாடலின் பொருள்: வானில் உள்ள சுடர்கள் தன் கதிரொலியாகிய நாளை கொண்டு புகழும், பலவரை மணிகள் தம் ஒளியாகிய நாளை கொண்டு புகழும், சோலையில் உள்ள மலர்கள் தம் மனமாகிய நாளை கொண்டு புகழும், ஆற்று வெள்ளம் தம் கதிவெல்லும் நாளை கொண்டு புகழுமாக எல்லாரும் புகழப்படுவோம் நீ. நாமும் அன்பு என்னும் நாளை கொண்டு உன்னை புகழ அறியாமல் உன்னை புகழும் விதத்தை எனக்கு உணர்த்த மாட்டாயோ. இந்த பாடல் தமிழறிஞர் வீராமாவளியின் தேர்வாவளி என்னும் நூலில் மலவரும் பழத்தில் திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான சூசைப்படி நிலையாக இடம்பெற்ற ஒப்பற்ற தமிழ் கிறிஸ்துவ காப்பியமாகும். அதே நிலையில் மரிய சூசை கிருஷ்ணன் பவுல் ஆண்டவரின் ஆட்சிக்காகவும் பார்ப்போற்றும் பாத்திமானை புகழ் பரப்பும் விதமாகவும் சாட்சி சொல்ல வந்திருக்கிறேன். இந்த பங்கிலே 3 மாதமும் அடுத்த 3 மாதம் எந்த பங்கிலோ என தெரியாமல் வாடகை வீட்டில் வசித்தாலும் 33 ஆண்டுகளுக்கு மேலாகும் இன்னும் இதே பங்கில் வளமுடனும் நலமுடனும் என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்து வரும் பாத்திமானைக்கு நன்றி சொல்லும் விதமாக 30 ரூபாயை தெரிவிக்கிறேன். இந்த பங்கிலே சிறந்த திருக்குடும்பமாக என் குடும்பத்தை தேர்ந்தெடுத்து எனது திருக்குடும்பத்தின் பாதுகாப்பு சூசைப்பட்டும் பரிசளித்து பாராட்டிய பங்கு தந்தை கலைஞர் இக்னேசியஸ் தாமஸ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவரின் ஆட்சிக்காக இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என எல்லா நாளுமே அறிக்கையிடுக. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, சாட்சி சொல்ல அனைவருக்கும் நன்றி. இந்த மண்ணை எவ்வளோ நன்மைகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ந்து சாட்சி சொல்வதாக வேண்டியே ஜெபிப்போம். அவ்வாறு வேண்டி ஜெபிப்பதற்கு நிறைய பலன் கிடைக்கும். அடுத்த மாதம் 13ஆம் தேதி நான் நினைக்கவே இல்லை அந்த 13ஆம் தேதி எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று. ஏனென்றால் மறை மாவட்டமே நம்ம தேதி 13ஆம் தேதி இங்கு வருகிறது. நம் பேராயர் அவர்கள் வருகை தருகின்றார். அந்த நாளிலே அது எப்படிப்பட்ட நாளாக இருக்கிறது என்றால், நம்முடைய உயர் மறை மாவட்ட இளைஞர் பணிக்குழு நம்முடைய 50ஆவது ஆண்டை இங்கே கொண்டாடி அவர்களுக்கு நன்றி சொல்ல அன்னையினுடைய அந்த நவநாள் பக்தி பேசுவதை எடுத்தாங்க. ஏறக்குறைய 1150 நாள் தொடர்ந்து ஜெபமாலை ஜெபித்து இந்த இளைஞர்கள் ஒவ்வொருவரும் அன்னை வழியாக பெற்ற நன்மைகளுக்கு நம்முடைய பங்கை தேர்ந்தெடுத்து இங்கே நன்றியாக பாத்திமானை நாளிலே பேராயோடு இணைந்து விழாவை கொண்டாட வருகின்றார்கள். ஆகவே அடுத்த மாதம் 13ஆம் தேதி இளைஞருடைய 50ஆவது ஆண்டு விழாவும் பாத்திமா அன்னையுடைய சிறப்பு நாளாகவும் பேராயர் தலைமையில் நடைபெற இருக்கிறது. அன்று நம்முடைய மறை மாவட்ட இளைஞர்கள் எல்லாம் மதிய முதலே ஒன்று கூடி ஒரு புதிய கின்னஸ் சாதனை செய்கிறார்கள். அன்னையுடைய புகழ் பாடலை 232 மாணவர்கள் இது நம்முடைய ஹாலில் இருந்து பாடி தொடர்ச்சியாக பாடி இந்த ரெக்கார்டை செய்ய இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அன்னையுடைய நவநாட்சமம் மற்றும் திருப்பணி, அதைத் தொடர்ந்து சிறு நிகழ்ச்சிகள் இருக்கும் என்பதை முன்கூட்டியே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நாம் அந்த நாளாக சிறப்பாக ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அதற்கு அன்புரை சாமி அடிகளாருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த நாளிலே வேண்டுதல் உலகை கொடுக்க உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய எழுந்து பாடிக்கொண்டே வெளியே செல்வோம். தேர்தலை மத்திய அவர்கள் வந்திருப்பார். தேர்வு முடிந்த பிறகு திடீரென புஸ்தப்படும். அதைத் தொடர்ந்து வேண்டிய உணவு வழங்கப்படும். கடைசியாக இன்று அனைவரும் இந்த நாளிலே அன்னை கொடுக்கும் உணவை கொண்டு செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.